சுற்றுலா சொந்தங்களுக்கு வணக்கம். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ டிரைவருக்கும் கொஞ்சம் தெரியல, அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தோம். அப்படியே ரோட்டு ஓரத்துலேயே தாங்க இருக்குது. சீனரி செம்ம சூப்பராக இருக்குங்க. செம்ம சூப்பர்பான சரௌண்டிங். அப்படியே நம்ம சுற்றி அப்படி விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கிராமத்து வீட்டுக்குள்ளே போன மாதிரி தாங்க இருந்துச்சு. அது கிராமம் தான் ஆக்சுவலாக அது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம 2-3 வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இதுலேயும் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். சொந்தங்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோங்க. பாருங்கள், இதெல்லாம் வியூ சூப்பராக இருக்குதுங்க. வியூ நல்லா இருக்குது. மற்ற இதெல்லாம் நம்ம ரூமுக்குள்ள போய் அடைஞ்சாப்புல இருக்கும். இதெல்லாம் வியூ நல்லா இருக்கு. யோகா இதுலாம் செஞ்சுட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, மருந்து அடிச்சுட்டு இருக்காரு அவங்க ஒருத்தர். ஸோ அந்த வியூ நல்லா இருக்கு. வியூக்காக தான் இடம் பெட்டர். சூப்பராக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டு தான். நம்ம மதியானம் சாப்பாடு கிடையாது. காலை சாப்பாடு நைட் சாப்பாடு மட்டும் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மதியானம் சாப்பாடு நம்ம வெளியே தான் பார்த்துக்கலாம். அங்கே போல் இங்கேருந்து வெளியே போகணுன்னா கண்டிப்பாக கார் தான் தேவையா. காரு 500 ரூபா ஆகும். சும்மா நம்ம வெளியே அங்கே போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கு 500 ரூபா ஆகும். அதோட இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குதான். ஸோ அதில் வேணால் நீங்கள் இப்போ போயிட்டு மதியானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தெரியல. அதுதான் இப்போ அந்த ப்ளூ கலர் இது இருக்குது. அதுதான் ரெஸ்டாரண்ட். நம்ம அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். அதெல்லாம் என்ன இடம்னு தெரியல. அப்படியே நடந்து போனோம்னா தெரியும் அந்த கடையெல்லாம் என்ன இடம்னு சொல்லிட்டு. போய் முதல்ல சாப்பிட்டு வரும். பதிலுக்கு பயங்கரமாக நம்ம ரெசார்ட்டுக்கு அப்படியே சாப்பிட வந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி கேட்டு போனாங்க. காலையிலையும் மத்தியானம், காலையில் நைட்டு மட்டும் தான் சாப்பாடு சொன்னாங்க. ஸோ காலையில் நமக்கு தோசை கேட்டிருந்தோம், தோசையும் வடையும் கேட்டிருந்தோம். ஸோ தோசை வடை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போல் அவங்க பூரியும் சூப்பராக செஞ்சுருக்காங்க. அப்புறம் தோசைக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சட்னி ஒன்று, கடலை சட்னி ஒன்று கொடுத்துருந்தாங்க, பொட்டுக்கடலை சட்னி கொடுத்துருந்தாங்க, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அந்த வியூங்க. வெளியில் சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வியூலாம் எடுத்துருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பாருங்கள். ஸோ அப்படியே அதுதாங்க நேச்சர். அந்த நேச்சரோட ஃபுல் வியூ அது பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம். இது பார்த்தீங்கன்னா இது பனோராமிக் வியூ. ஸோ அப்படியே ஃபுல் 360 டிகிரி வியூ எடுத்திருந்தோம் அந்த இதில் ரெசார்ட்லேருந்து. ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஸோ நிறைய 360 டிகிரி வியூ சொந்தங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? இதான் நான் ஃபஸ்ட் டைம் உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறப்ப பார்க்குறேன். இது ஃபுல்லாகவே அந்த விவசாயம் தாங்க. அப்புறம் எந்த மாதிரி ஒரு சீனரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. நம்ம எவ்வளோ மலைக்கு போயிருக்கோம். அப்படியே சுற்றி நம்ம ஒரே சூறாக தான் இருக்கும். இது ஒர்த்து தான் எடுத்துக்கு. போவாங்க அப்படியே போவோம். வேறு இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே தான் கொண்டு போய் கொட்டுறாங்க. கிட்ட போய் பார்ப்போம். வேறு கொட்டியிருக்காங்க. சும்மா வீடு எடுத்துக்கிறேன் நான். உள்ள உருளைக்கிழங்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே தாங்க நம்ம உட்காந்து இதுதான் நம்ம ரெசார்ட்டு. அப்போ அங்கேருந்து நம்ம அப்படியே அந்த ரோட்டில் அப்படியே நடந்து வந்துட்டோங்க. நம்ம அங்கேருந்து பார்த்தப்போ நமக்கு இந்த இது தெரியுது. நம்ம அடுத்த வாட்டி மறுபடியும் இப்போ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது காட்டுறேன். தலைவாசல் மண்டுத்தீவம் துணை 12ஆம் சாமி துணை வில்பட்டி தலைவாசல். ஸோ அவரே அங்கேருந்து அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டோங்க. இது இறக்கம், அதாவது ஈஸியாக நடந்து வந்துட்டோம். திருப்பி ஏறும்போது தான் தெரியும். இப்போ என்னன்னா இப்படியே போகுதுங்க. இப்படி போய் ஜீப் போகுது பாருங்க. அந்த பாதையில போகுது. ஏதோ கோயிலுக்குள்ளெல்லாம் போகுது. பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மருந்து வச்சுட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே இதில் போய் பார்ப்போம், என்னதான் பண்ணாங்க பார்ப்போம். அது சும்மா நம்ம வந்தோமே சரி அப்படியே நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தது. இது தலைவாசல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வில்லுப்பட்டியோட தலைவாசல் உள்ளார் நுழையிற ஏரியா.
கோயில் திருவிழா போலதுங்க. அந்த கோயிலுக்கு வந்து நல்ல அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு தாங்க அப்படியே அங்கேருந்து பார்த்து அதெல்லாம் வாழை மரங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா தெரிஞ்சு. ஆனால் அங்கன்னா வாழை மரம் வந்து தடியாக இல்லை, மெலிசாக இருக்குது. இது வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்து ஒட்டியிருந்தாங்க. சரி சும்மா அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து வில்லுப்பட்டியில் ஒட்டியிருந்த ஏரியாஸ். இது வந்து நைட் வியூங்க. நைட் வியூ வந்து நமக்கு கேமராவில் நமக்கு கரெக்டாக பதிவாகலை. ஆக்சுவலாக அங்கே இருட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் வெளிச்சமெல்லாம் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. நைட்டில் நான் தெரியல, இதில் கேமராவில் தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ப்ளே ஏரியா மாதிரி, இங்கே ரெசார்ட்டோட ப்ளே ஏரியா மாதிரி நல்லா இருந்துச்சு. இடம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நைட்டு பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அவங்க போர்டு, கேபிஎஸ் போர்டு அந்த ஏரியாங்க.